திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 1 செப்டம்பர் 2025 முதல் 7 செப்டம்பர் 2025 வரை நடக்கக்கூடிய வார பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவா இந்த வாரம் என்னென்ன விசேஷங்கள், என்னென்ன கிரக நிலைகள் மாற்றங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை ஆவணி மூலம் மணிவாசக பெருமானுக்காக சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்ற திருநாள். அன்று எல்லா ஆலயத்திலையும் பார்த்துட்டீங்கன்னாலுமே சிவபெருமானுக்கான விசேஷங்கள் நடக்கும். அன்று நாமளும் கலந்து கொள்வது ரொம்ப விசேஷம். அடுத்தது வியாழக்கிழமை பார்த்துட்டீங்கன்னா குரு ஜெயந்தி. குரு ஜெயந்தி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் குரு பகவான் நல்லா இல்ல, குரு திசை நல்லா இல்லையோ, குரு மறைந்திருக்காரோ, அதாவது கடகராசி கடக லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், மகர ராசி மகர லக்னம், இவங்க எல்லாருக்குமே குரு ஜெயந்தி நாளன்று சென்று தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை திருவோணம். அதே போல திருவோணம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அன்று ஓணம் பண்டிகை. அதே நாள்ல ஹயகிரீவருடைய ஜெயந்தி. அன்று படிப்புக்காக யாருக்கெல்லாம் படிப்பு சரியா வரல அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே அன்று ஹயகிரீவருக்கு துளசி மாலை அணிவித்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்வது என்பது சிறப்பு. அதே போல அன்றைய நாட்கள் ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சனிக்கிழமை அண்டத்தையே ஆளக்கூடிய நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்க போகுது. நடராஜர் அபிஷேகம் அன்று உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்கள்லயும் நடராஜ பெருமான் இருப்பார். அந்த நடராஜ பெருமானுக்கு அன்று அபிஷேகம் நடக்கும். அதுல கலந்து கொள்வதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் குறையும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் வருது. சந்திர கிரகணம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம், சதயம், திருவாதிரை, சுவாதி நட்சத்திரக்காரங்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அதே போல சந்திரனான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவோணம், ரோகிணி, அஸ்தம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது சிறப்பு. இப்போ இந்த வாரம் பாத்தீங்கன்னா எந்த கிரகங்களுமே மாறல. சுக்கிரன் கடகத்திலேயே தான் இருக்கார். கேது, சூரியன், புதன் இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல இருக்கார். செவ்வாய் அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாயும் கன்னியா வீட்டுல இருக்கார். ராகு கேதுகள் அதே போல கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறார்கள். சனி வக்ரகதியில தான் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் வக்ரத்துல இருப்பார் நவம்பர் மாசம் வரைக்கும். குருவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிதுன வீட்டுல இந்த வருடம் முழுவதும் இருப்பாங்க. பொதுவா சந்திர கிரகண நாட்களையும் சூரிய கிரகண நாட்களையும் பிதிர்தோஷம் செய்வது என்பது ரொம்ப விசேஷம். ரொம்ப சூசைட் பண்ணிட்டாங்க, ரொம்ப சூசைட் பண்றதுனால ஏதாவது கஷ்டங்கள் குடும்பத்துல நடந்துகிட்டே இருக்குது, அதனுடைய தாக்கங்கள் எங்களால தாங்கவே முடியல, சிறு வயதுல மரணம், ஆக்சிடென்ட், இது போல துர்மரணங்கள் நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ரெகுலரா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துல பாத்துட்டீங்கன்னா இது போல இழப்புகள் நிறைய நடக்கும். அது போல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகண நாட்கள்ல சென்று ஏதாவது ஒரு ஆலயத்துல, நிறைய ஆலயத்துல கிரகண தோஷ நிவர்த்தி பண்றாங்க, அப்படி போய் செய்து கொள்வது என்பது நல்லது. அப்படி இல்லைங்க அப்படின்னா அன்றைய நாட்கள்ல உங்களுடைய பித்திருக்களுக்கு வீட்டுல தயிர் சாதமும் கருப்பு எள்ளும் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த சூசைட் சம்பந்தப்பட்டது, துர்மரணங்கள் சம்பந்தப்பட்டது, சிறு வயது இறப்புகள் சம்பந்தப்பட்டது, குடும்பம் வளர்ச்சி இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அன்றைய நாள் இது போல பரிகாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மேஷ ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி 6ல போய் நிக்கிறார். பொதுவா ராசி அதிபதி 6ல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 6ஆம் இடம் வந்து கடன், நோய், வழக்கு, வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய ஒரு இடம், வேலை வாய்ப்புகளையும் சொல்லக்கூடிய இடம். அப்போ ஒருத்தர் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் செய்யலாம். வேலைக்கு உண்டான விஷயத்தை நீங்க மூவ் பண்ணி கொண்டு போறது என்பது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா கடன் சார்ந்த ஒரு மன வருத்தங்களோ, ஏதாவது நோய்க்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல சுக்கிரன் சொல்லக்கூடியவர் பாருங்க 4 இருக்கார், அவர் 2 7 கூடையவராக இருக்கார். கண்டிப்பாக ராசி அதிபதி மறைஞ்சாலும் 2ஆம் அதிபதி 4 இருக்கும்போது ஏதாவது ஒரு வழியில பண வரவு, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பா இருக்கும். ஏதாவது வீடு சார்ந்து ஏதாவது மாத்தலான் இருக்கீங்க, சொத்து விஷயங்கள் ஏதாவது பேசலான் இருக்கீங்கனாலும் கூட இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போல பாருங்க, உங்களுக்கு சூரியன், கேது, புதன் இவங்க 3 பேருமே இந்த வாரம் இதே இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக பிதிர்தோஷ நிவர்த்தி செய்வது என்பது சிறப்பா இருக்கும். புதன் போய் உங்களுக்கு 5ல் இருக்கும்பொழுது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது, முயற்சிகள் கை கூடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேதுவோட இருந்தாலும் கூட தடைப்பட்ட பிறகு நடக்கும். கண்டிப்பாக அதுல எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. புதிய புதிய சிந்தனைகள் தோன்றும், புதிய யோசனைகள் தோன்றும். அடுத்தது என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கேது ஞான கிரகம். ஞான கிரகத்தோட எந்த கிரகங்கள் சேரும் பொழுதும் அந்த கிரகத்தினுடைய ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப கேதுவோட புதனும் சூரியனும் சேரும் பொழுது
தந்தை வழி பிதிர்தோஷத்தை கொடுத்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் நீங்க கண்டிப்பாக பிதிர்தோஷ நிவர்த்தியும் செய்து கொள்ளலாம். அதே போல படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்றது, மற்ற குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும். செவ்வாய் 6ஆம் வீட்டில் மறைந்திருந்தாலும் கூட உங்களுக்கு முன்னாடி போய் எதுவுமே செய்யாதீங்க, புதிய முயற்சிகள் செய்யாதீங்க. எப்போது என்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் நார்மலா செய்வது என்பது ஒரு சிறப்பா இருக்கும். பொதுவா பாத்துட்டீங்கன்னா அதே இடத்துல சுக்கிரனும் பாருங்க நாள் இருக்கும்போது ஒரு வீடு மாற்றமோ, ஒரு இடம் மாற்றமோ, ஒரு சுகஸ்தானமோ, ஒரு மனசுக்கு நிம்மதியா இருக்கக்கூடிய இடமோ கண்டிப்பாக மேஷ ராசிக்கு இந்த வாரம் ஏற்படும். 7.5 சனி நடந்துட்டு இருந்தாலும் கூட நான் இந்த முதல்ல சொல்லியிருக்கும் போல இந்த நடராஜ அபிஷேகம் செய்வது, திருவோண விசேஷத்தை பெருமாள் ஆலயத்துல போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது, அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு ஜெயந்தி என்று சென்று வழிபாடு செய்வது, இது போல நீங்க ஏதாவது ஒரு கோவில் வழிபாடுகளை செய்து கொண்டே இருந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. சனி வக்கரகதியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு மேஷ ராசிக்கு தடைபட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கும். ஆனா சனி நேரம் உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்கிறார். சனி செவ்வாய் சேர்க்கை, சனி செவ்வாய் பார்வை இதெல்லாம் ஒரு போராட்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அதனால போராட்டத்தை கொடுத்தாலும் வெற்றியை கொடுக்கும். பயங்கரமா போராடி ஜெயிக்கிறவங்க இவங்க எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அந்த மனசுல ரொம்ப தைரியமா இருப்பாங்க. மனதளவுல அவங்களால அசைக்கவே முடியாது. அப்போ மேஷராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த வாரம் அது போல சம்பவங்கள் எல்லாமே நடக்கும். இது எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், மேஷத்தை பொறுத்த வரைக்கும், மேஷ ராசியின் அதிபதி மறைந்தாலும் கூட மற்ற கிரகங்களாக பணத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கறதுனாலையும் ஓரளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயம் மூலமாக உங்களுக்கு புதிய நபர்களுடைய தொடர்புகளோ அல்லது புதிய வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான ஒரு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இது மேஷ ராசிக்கு இந்த வாரம் உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. முடிந்த அளவுக்கு மேஷ ராசி அன்பர்கள் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா முருகன் வழிபாடு செய்வதும் நடராஜ பெருமானுடைய அபிஷேகத்தை சென்று பார்த்து வருவதும் ரொம்ப 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 விசேஷமா இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளை சரணம்.